ரசிகர்களால் இசைஞானின்னு கொண்டாடப்படுறவர் இளையராஜா. 1500க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்கக்கூடிய அவர் இப்போ இளம் இசையமைப்பாளர்களுக்கு டஃப் கொடுத்துட்டு வராரு. இதுக்கிடையில தன்னுடைய பாடல்களை படங்கள்ல பயன்படுத்துறத அவர் சமீப காலமா விரும்பவே இல்லை. அதுக்காக நீதிமன்றமும் போயிருந்தாரு. இந்த சூழல்ல அவர் இசையமைச்ச என் இனிய பொன்னிலாவை பாடலுடைய காப்புரிமை அவருக்கு சொந்தம் கிடையாதுன்னு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அன்னக்கிளி படத்துல இசையமைப்பாளரா அறிமுகமான இளையராஜா 50 வருடங்களா தன்னுடைய இசை பயணத்தை தொடர்ந்துட்டு வராரு. எந்த தலைமுறையா இருந்தாலும் அவருடைய இசையை கொண்டாடாம இருக்கவே முடியாது. அவருடைய இசையமைப்புல கடைசியா விடுதலை 2, ஜமா ஆகிய 2 படங்கள் வந்திருந்தது. 2 படங்களுமே அவர் தன்னுடைய சிறந்த இசையை வழங்கியிருந்தாரு. பலரும் அவருடைய இசையை ரசிக்க தான் செஞ்சாங்க. மேலும் அடுத்தடுத்தும் அவர் இசையமைப்புல பிஸியா இருந்துட்டு வராரு. இதுக்கிடையில இளையராஜா இசையமைச்ச பாடல்களை பிற படங்கள்ல பயன்படுத்தும் வழக்கம் தமிழ் சினிமால இருக்கு. ஆனா அவரோ தாங்கிட்ட அனுமதி கேட்கறது இல்லைன்னு சொல்லுவாரு. மலையாளத்துல வெளியான மஞ்சுமல் பாய்ஸ், தமிழ்ல வெளியான 96, மெய்யழகன் உள்ளிட்ட பல படங்கள்ல காட்சிகள்ல இளையராஜாவினுடைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல பயன்படுத்தப்பட்டதுக்காக நீதிமன்றமும் போனாரு இளையராஜா. அதே போல தன்னுடைய பாடல்களை தன்னுடைய அனுமதி இல்லாம மறைஞ்ச SP பாலசுப்ரமணியம் பாடினாருன்னு வழக்கு தொடர்ந்திருந்தாரு இளையராஜா. இப்படி இளையராஜாவுக்கும் காப்புரிமைக்கும் ஏக பொருத்தம் தான் இருக்கும். இந்த சூழல்ல ஜீவா நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் அகத்தியா. படத்தை வேல்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. படத்துக்கு இளையராஜாவினுடைய 2வது மகன் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அகத்தியா படத்துல இளையராஜா ஏற்கனவே இசையமைச்ச என் இனிய பொன்னிலாவை பாடலை யுவன் சங்கர் ராஜா ரீக்ரியேட் செஞ்சிருக்காரு. இது தொடர்பா சரிகமா நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தது. ஆனா வேல்ஸ் நிறுவனமோ இளையராஜாவினுடைய அனுமதியோட தான் இந்த பாட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சொன்னாங்க. சூழல் இப்படி இருக்க இந்த பாடலுடைய காப்புரிமை இளையராஜா கிட்ட இல்ல, தங்களிடம் தான் இருக்குன்னு சரிகமா நிறுவனம் வாதாடினாங்க. மேலும் அந்த நிறுவனத்தினுடைய சார்பில் ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆதாரங்களை பார்த்த நீதிமன்றம் என் இனிய பொன்னிலாவை பாட்டினுடைய உரிமை சரிகமா நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்கிறதுனால அந்த பாடல இன்னொருத்தருக்கு இளையராஜா ஒதுக்க அனுமதிக்க முடியாதுன்னு உத்தரவிட்டிருக்காங்க. இதுக்கிடையில அகத்தியா திரைப்படம் ஜனவரி 31 திரையரங்கல்ல வெளியாகி இருக்கு.